மகத்துக்குட்டியை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருந்தோம் இல்லைங்களா. ஃபஸ்ட்டு பொக்குன்னு இருந்த மாதிரி இருந்தான். அப்புறம் பாப்பா ரெண்டத்தையும் பார்த்துக்கிட்டு நல்லா ஜாலியாக விளையாண்டுக்கிட்டு இருந்துட்டானுங்க. கட்டல், சோஃபா இதையெல்லாம் பிடிச்சிக்கிட்டு அப்படியே நடக்கிறான். பிடிக்காம ஒரு 2 எட்டி எட்டி வைக்கிறான். அப்புறம் இன்னும் நல்லா நடந்து பழகலை, ஒரு 2 எட்டி எட்டி வைக்கிறான். அந்த அளவுக்கு நடக்கிறான். சன்சி சுகஸ்தி 2 பேரும் பிறந்திருந்த டைமிங்கில், நானெல்லாம் குழந்தை வளர்த்தின டைமிங்கில் யாராவது ஒரு அரை மணி நேரம் இந்த குழந்தைங்கள பார்த்துப்பாங்களா? நாம் ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டாக உட்காரலாமா, இல்லை ரிலாக்ஸ்டாக ஒரு 10 நிமிஷம் தூங்கலாம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நான் வந்து நினச்சிருக்கேன். ஆனால் அப்படி பார்த்துக்கிறதுக்கு ஆளே கிடையாது. அந்த டைமிங்கில் ரம்யாவும் குழந்தைங்கள வச்சுருந்தா, எங்கள் அம்மாவும் வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. அத்தையும் காட்டு வேலைக்கு போயிடுவாங்க. வேலையெல்லாம் முடிஞ்சு வந்து அத்தை எடுத்து வச்சுருப்பாங்க. நமக்கு கிடைக்காத ஒரு சந்தோஷத்தை நாம் அடுத்தவங்களுக்கு கொடுக்கும் பொழுது அந்த சந்தோஷம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஹரிதா சாயந்தரம் போல் ஃபோன் பண்ணி, அண்ணி மதியம் ஃபுல்லாக நல்லா ரிலாக்ஸ்டாக தூங்குனேன் அப்படின்னு சொன்னால், அதை கேட்கும் பொழுது எனக்கும் சந்தோஷமாக இருந்தது. நைட்டு மகத்துக்குட்டியை தூங்க வைக்கிறதுக்கு மட்டும் டிவிலையோ இல்லை ஃபோன்லேயோ இந்த கண்ணே கலைமானே சாங் வந்து போட்டு விடணும். ஜஸ்ட் ஆடியோ கேட்டால் மட்டும் போதும், அதை கேட்டுக்கிட்டே தூங்கிடுவான். அதை வச்சுக்கிட்டே அப்படியே தூங்க வச்சுட்டோம் நாங்களும். நைட்டுக்கேது எந்திரிச்சு அழுவானோ அப்படின்னு ஒரு ஜர்க் இருந்தது எனக்கும். ஆனால் அழுகவெல்லாம் இல்லைங்க. சமத்து குட்டியாக அத்தையை கட்டி பிடிச்சி பொட்டாட்ட தூங்கிக்கிட்டான்.